டிட்வா புயல் ஏற்பட்டு 7 மாதங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற நிலையிலே நாட்டின் பல பகுதிகளில் ஏற்பட்ட சேதங்கள் ஏற்பட்ட பிரதேசங்களில் இருந்து நமக்கு கிடைக்கும் தகவல் திருப்திப்படக்கூடிய நிலைமையிலே இல்லை. உதாரணமாக மாத்தளை மாவட்டத்தில் கமடுவ பிரதேசத்திலே இருந்து வருகின்ற தகவல் கூட இன்று வரை அந்த மக்களுக்கு முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகள் சேதமடைந்த மக்களுக்கும் சரி, பகுதியளவில் சேதமடைந்த மக்களுக்கும் சரி, எந்தவித நிவாரணமும் அதாவது முழுமையான தீர்வும் கிடைக்க பெறாமல் வெறும் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர இன்னும் அந்த மக்களுக்கு போய் சேராத நிலைமை காணப்படுகிறது. அதே போல நுவரெலியா மாவட்டத்திலே எஸ்கடேல், நான் சில உதாரணங்கள் மாத்திரமே இங்கு சொல்லுகின்றேன். நுவரெலியா மாவட்டத்திலே எஸ்கடேல் மற்றும் கொங்கோடியா தோட்டங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இதுவரை தீர்வு இல்லை. உங்களுக்கு தெரியும், அந்த நுவரெலியா காலநிலைக்கு ஈடு கொடுக்க முடியாத தற்காலிக முகாம்களில், அதுவும் அந்த பயிற்சி பெற்ற அந்த முகாமை மணிக்கும் அந்த கூடாரங்கள், தற்காலிக கூடாரங்களை பொறுத்துவதற்கு பயிற்சி பெறாத நபர்களை கொண்டு அந்த மக்களை அமர்த்தி வைத்திருந்தார்கள். இப்பொழுது அந்த இடத்திலிருந்து வாழ்வதற்கு அந்த பொருத்தமில்லை என்று சொல்லி அந்த மக்கள் மீண்டும் தங்களுடைய பழைய இடங்களுக்கு திரும்பி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உதாரணங்களை எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கின்றன. அதே போல கண்டி மாவட்டத்தில் ரக்ஸாவ குருதுவத்த பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட ரக்ஸாவ தோட்டத்திலே, இது ஒரு தனியார் தோட்டம். இந்த தோட்டத்திலே இன்றும் முகாமிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இது தொடர்பிலே எந்த விதமான ஒரு பொருத்தமான நடவடிக்கையும் இல்லாமல் காலம் கடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல குருதுவத்த பிரதேச செயலாளர் கண்டி மாவட்டத்துக்கு உட்பட்ட அந்த பகுதியிலே அலகுள்ள என்கிற தோட்டத்திலே 24 குடும்பங்கள் இன்னும் அந்த பாதிக்கப்பட்ட தோட்டங்களிலே தங்களுடைய உயிரை பணயம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கும் தீர்வு இல்லை. அதே போல பதுளை மாவட்டத்திலே சாரணியா போன்ற தோட்டங்களில் 8 குடும்பங்கள் முழுமையாக 8 வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருந்தது. 25 குடும்பங்கள் பகுதி அளவிலே சேதமடைந்திருந்தது. அவர்களுக்கும் இதுவரைக்கும் வெறும் வார்த்தைகளை தவிர நிவாரணங்கள், முழுமையான தீர்வுகள் இவர்கள் அறிவித்த 50 லட்சமோ அல்லது வேறு பொருத்தமான திட்டங்களோ அந்த மக்களை சென்றடையவில்லை என்பதை மிக பொறுப்போடு கூறிக்கொள்கின்றோம். அதே போல உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட முழுமையாக இந்த டிட்வா புயலிலே 22,585 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகள். ஆனால் இந்த அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்வு 1710 குடும்பங்களுக்கு மாத்திரமே கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது சதவீத அடிப்படையிலே வெறும் 4.7% மாத்திரமே தீர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த மந்தகதிக்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் அலசி ஆராய வேண்டியிருக்கின்றது. அதே போல பகுதி அளவும் சேதமடைந்த விவரங்களை பார்க்கின்ற பொழுது 88,765 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தும் தீர்வு கிடைத்திருப்பது 36,985. 41% தீர்வு, 60% இன்னும் கிடப்பில் இருக்கின்றார்கள், இன்னும் தீர்வு வழங்கப்படாமல். அதே போல கூலிக்கு அதாவது வாடகைக்கு சென்றிருப்பவர்கள் 22,000க்கு உட்பட்டவர்கள் வாடகைக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த வாடகை பணம் 8,000 பேருக்கு மாத்திரமே வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இவ்வாறான, ஆனால் அன்றுகுமார ஜனாதிபதி அவர்கள் இந்த புயல் ஏற்பட்ட அந்த காலத்திலே ஒரு தகரம் காட்டுக்கு அடித்துட்டு போனால் 10 லட்சம் தருவதாக அறிவித்தார். இப்படி ஒரு பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய வீடும் டிட்வா புயலிலே பாதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பிரார்த்திக்கின்ற அளவுக்கு சலுகை பிரமாணங்களை, சலுகை திட்டங்களை அறிவித்தார். ஆனால் நடைமுறையில் மிகவும் அமைவேகத்திலே, மந்தகதியிலே இந்த நிவாரண திட்டங்கள், தீர்வு திட்டங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கு நாங்கள் மக்களிடம், குறிப்பாக மலையக மக்கள், பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் சொல்லுகின்றோம். இது இந்த நாட்டிலே தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சர்வதேச நாணய நிதிய நிகழ்ச்சி திட்டம், இந்த அரசாங்கம் ஆரம்பத்திலே ஆவு என்று கத்தி கொண்டு சில தீர்வை அறிவித்தாலும் கூட சர்வதேச நாணய நிதியத்தினுடைய தலையீடு இந்த அரசாங்கத்தை கட்டி போட்டிருக்கின்றது. அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு, முழுமையாக கட்டுப்பட்டு இவர்கள் செலவழிக்காமல் பஞ்சம் பாடிக்கொண்டிருக்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இது தொடர்பிலே மக்கள் கவனம் செலுத்த வேண்டும், போராட வேண்டும். அதே நேரத்திலே குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம், நுவரெலியா மாவட்ட உதாரணத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது டெய்லி எஃப்டி பத்திரிகை 14ஆம் தேதி 5ஆம் மாதம் 26ஆம் தேதி ஜனாதிபதியோடு மாவட்ட செயலகத்தில் நடந்த கலந்துரையாடல் அடிப்படையாக கொண்ட ஒரு செய்தியை பிரசுரித்திருந்தது. அந்த செய்தியிலே
நுவரெலியா மாவட்டத்திலே பெருந்தோட்ட வீடுகள் 675 வீடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருந்தது. ஆனால் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சருடைய புள்ளி விவரத்திலே 119 குடும்பங்கள் மாத்திரமே முழுமையாக பாதிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கின்றது. இந்த பரஸ்பர இந்த பெரிய வேறுபாட்டுக்கான காரணம் இது ஒரு திருப்திப்படக்கூடிய நிலைமையில இல்லை. இது மக்களுடைய உண்மையான தகவல்களை, பாதிக்கப்பட்ட மக்களுடைய உண்மையான தகவல்களை மூடி மறைப்பதான ஒரு சந்தேகத்தை தோற்றுவிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நாட்டினுடைய வரலாற்றிலே மலையக தமிழ் மக்கள் அது பெருந்தோட்ட நிலங்களிலே வாழக்கூடிய அல்லது ஒரு அந்த நிலத்துக்குரிய உரிமை இல்லாத புறக்கணிக்கப்பட்டு வந்த மக்களாக இருந்து வருகின்ற சூழலில் போதிய ஆவணங்கள் இல்லை, காட்டுவதற்கான உறுதிப்பத்திரங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த டிட்வா புயலுக்கு பிறகு டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டு இந்த அரசு அதிகாரிகள் அரசாங்கம் கேட்கின்ற ஆவணங்களை வழங்க முடியாமலும் பாதிக்கப்பட்டு மலையக தமிழ் மக்கள் தொடர்ந்தும் நெருக்கடியிலே இருக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே தமிழ் மக்கள் ஏற்கனவே எங்களுடைய சகோதரர்கள் தொடர்பு சுட்டிக்காட்டியது போல மலையகத்தில் விசேடமான நிலைமை இருக்கிறது. ஒரு குடும்பத்தில், ஒரு வீட்டிலே பல குடும்பங்கள், 2 அல்லது 3 குடும்பங்கள், அதற்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆகவே ஒரு வீடு என்பதை கணக்கெடுத்து அந்த குடும்பங்களுடைய கணக்கெடுப்பு முறையாக செய்யப்படாத சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆகவே மலையக தகவல்கள், மலையக தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பில் எங்களுக்கு திருப்திப்படக்கூடிய தகவல்கள் இல்லை. இந்த தகவல்கள் மீளாய்வு செய்யப்பட வேண்டும். மீள பொறுப்பு வாய்ந்த ஒரு கணக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்திலே மலையக தமிழ் மக்கள், இந்த டிட்வா புயலில் பாதிக்கப்பட்ட மலையக தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பிலே பிரதேச செயலகமும் சரி, பெரும்பாலான இடங்களில் இருந்து வருகின்ற தகவலுக்கு அமைய பிரதேச செயலகமும் சரி, அந்த மக்கள் வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, அந்த மக்களை கண்டு ஓடி திரிகின்றவர்களாகவும் தீர்வை வழங்குவது தொடர்பில் இன்று நாளை வா என்ற அடிப்படையிலே தீர்வை சொல்லிக் கொண்டிருக்கின்ற வகையிலே தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் பொறுப்போடு கூறிக்கொள்கின்றோம், மாத்தளை மாவட்டத்திலே மக்கள் போராட்ட முன்னணி கமரோ போன்ற பிரதேசங்களிலே அந்த மக்களோடு தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை கையில் எடுத்து தீர்வு நோக்கி நகர்த்தி கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அதிலும் தேசிய மக்கள் சக்தியினர், குறிப்பாக அந்த பிரதேசத்தினுடைய அந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருடைய விசேட தலையீடுக்கு அமைய இந்த தீர்வு நோக்கி நகர்த்தப்படுகின்ற அந்த வேலை திட்டத்தை குழப்பி அடித்த ஒரு சூழ்நிலை. அது போராட்ட மார்க்கமாக செல்வதிலேயும் இவர்களுக்கு விருப்பமில்லை. இவர்கள் தீர்வு தருவதற்கும் இவர்கள் இதுவரைக்கும் ஒரு தோல்வியடைந்த நிலைமையிலே சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி இந்த அடிப்படையிலே தொடர்ந்து செல்வார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு நாட்டில் விவசாயிகள் போராடுகிறார்கள், பல பக்கங்கள் நாட்டினுடைய விலைவாசி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, வரி அதிகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் வாழ முடியாத பல ஆய்வுகள் இன்று வைத்தியர்களுடைய மன அழுத்தம் தொடர்பாக தகவல் வெளியாக இருந்தது. போன கிழமை நினைக்கிற ஆசிரியர்களுடைய மன அழுத்தம் தொடர்பாக தகவல் வெளியாக இருந்தது. இப்படி டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மன அழுத்தம் தொடர்பாக ஆய்வுகள் செய்தால் அது மிக மோசமான மன அழுத்தங்களாலும் பிரச்சனைகளாலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்போடு, மக்கள் போராட்ட முன்னணி மிக தெளிவோடும் கண்காணிப்போடும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. ஆகவே கைவாறு அளித்த பெரிய பெரிய கதைகள் பேசிய தேசிய மக்கள் சக்திக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஆகவே IMF சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அந்த பொறுப்புள் அகப்படாமல் ஆக குறைந்த இந்த மக்களுடைய தீர்வுக்காக, இவர்களை வாழ வைப்பதற்காக, வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கான தீர்வு திட்டத்தையாவது குறைந்தது செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம், போராடுவோம் என்பதை கேட்டு